வன்னியரசு, இது உங்களுக்கான நேரம். 4 பேர் பேசினதையும் பொறுமையா கேட்டு நிறைய நோட்ஸ் எடுத்து வேற வச்சிருக்கிறீங்க. ஏன் தேவை மாநில சுயாட்சி இன்னைக்கு? இன்னைக்கு அதாவது 10 மசோதாக்கள் சட்டப்பேரவையில் மிக முக்கியமாக மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்பான மக்களுடைய மசோதாக்கள் அனுப்புகிறாரு. ஆளுநர் அவர்கள் அதை கடப்பில் போட்டிருந்தார். பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு. நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இதை நீ கடப்பில் போட்டது நேர்மையற்ற செயல். ஆளுநர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இவர் நேர்மையற்ற செயல். ஆகவே நாங்கள் 142 எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. இந்தியாவிலேயே ஆளுநர் கையெழுத்து போடாமல், ஒரு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல் தன்னுடைய மாநில உரிமையை நிலைநாட்டக்கூடிய இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழலில் தான் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை போட்டிருக்காங்க. ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்கணும். எதுக்காக இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த தீர்மானம் நாடகம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆளுநர் எவ்வளவு மோசமாக ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொல்லி, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மாநில உரிமை தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே தன்னுடைய பதவிங்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் ஒரு சனாதனியாக அவர் அங்கே கூச்சமிடுறாரு, கூச்சலிடுறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில், அதுவும் மிக முக்கியமாக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து பல முதலமைச்சர் கலைஞர் அன்றைக்கு இருந்தபோது அவருக்கு பல ஆலோசனைகளை சொன்ன அசோக்வர்தன் செட்டி அவர்கள் அதில் இருந்தது, நாகநாதன் ஐயா அவர்கள் இருந்து, மீண்டும் ஒரு அரை நூற்றாண்டுக்கு பிறகும் இதை கொண்டு வர்றதுக்கான தேவை இன்றைக்கி இருக்குது. மாநிலங்களுடைய அத்தனை உரிமைகளையும் அவங்க பறிச்சிட்ருக்கிறாங்க, எந்த அதிகாரமும் மற்ற ஒரு செயலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த குழுவை நியமிச்சிருக்கிறாரு. ஒன்று, இவங்க சொல்கிறாங்க 2 பொய்களை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒற்றை ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் 1952 அக்டோபர் 9ஆம் தேதி பொட்டி ஸ்ரீராமுலு தனி மாநிலம் கேட்டு, ஆந்திரா மாநிலம் கேட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவர் 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அந்த 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு ஜேவிபி கமிட்டின்னு ஒன்று போடுறாரு. சுதந்திர இந்தியா சந்தித்த முதல் சவாலே மாநிலங்கள் அமைக்கிறது தான் சவால். இவங்க சொல்கிறாங்களே, இன்றைக்கி பேசுகிறாங்க, அன்றைக்கி சாவர்கராக இருக்கட்டும் அல்லது ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இருக்கட்டும், மாநிலங்களே பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஒற்றை இந்தியா தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு இந்த ஜேவிபி கமிட்டி போடும்பொழுது, ஜேவிபி கமிட்டிங்கிறது ஜவஹர்லால் நேரு, பட்டாபி சீதாராமையா, வல்லபாய் பட்டேல், இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த போட்ட கமிட்டியில் வேணாம் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கமிட்டியினுடைய செயல்பாடுகளை அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆதரித்தார். மாநிலங்கள் வேணாம்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நான் சொன்னல, இந்த பொட்டி ஸ்ரீராமுலு வீரச்சாவு அடைகிறார். மொத்தம் 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து வீரச்சாவு அடைகிறாரு. அதற்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு, மாநிலங்களுடைய பிரிவு தேவை. 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அன்றைக்கி ஒரு 13 மாநிலங்கள் தான் பிரிக்கப்பட்டது, யூனியன் பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டது. அப்பொழுது சொன்ன செய்தி, மிக முக்கியமான செய்தி, அம்பேத்கர் சொல்கிறாரு, மாநிலங்களுடைய ஸ்ட்ரென்த்து தான், மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி. இதுதான் தேசத்துக்குன்னு ஒரு வருமானம் இல்லை. அப்போ மாநிலங்கள் வளர்ச்சி, மாநிலங்களுடைய நீங்கள் எல்லா தேவை உரிமைகள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவை கட்டமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கட்டமைப்பதற்கு ஒரு பார்லிமெண்ட் இருந்தால் போதாது, ஹைதராபாத்தில் ஒரு பார்லிமெண்ட் வேணும்னு சொல்லி இரட்டை பார்லிமெண்ட் கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதை அவங்க ஏற்றுக்குருவாங்களா? அம்பேத்கர் ஒற்றையாட்சின்னு சொல்கிறாரு. அதாவது ஏமாற்றுவதற்கு யாராவது ஒருத்தர் பேர சொல்கிறது. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் பகவானை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொன்னவர் நேற்றைக்கு போய் காலில் விழுந்து கிடக்காங்க. இது நாடகம் இல்லையா? வெக்கம் இல்லையா? நாடாளுமன்றத்தில் போய் நின்று, நாடாளுமன்றத்தில் தான் நாங்கள் பேசுகிறாரு, அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் அம்பேத்கர் போய் நீங்கள் மாலை போடுறீங்க? அம்பேத்கரை பற்றி எதுக்கு நீங்கள் பேச முடியும்? உங்களுக்கு தகுதி இருக்கா? இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே எல்லா இடங்களிலும் அம்பேத்கர் குறித்து பேசுகிறார். இல்லை, அதை அவங்க சொன்னதை கண்டிக்கவே இல்லைங்க. அமித்ஷா அன்னைக்கு பேசினார்ல, யார் கண்டிச்சாங்க? மோடி கண்டிச்சாரா? பாஜக கண்டிச்சாங்களா? சொர்க்கத்துக்கு போகலாம். நீங்கள் ஏன் அம்பேத்கர் பேரை சொல்கிறீங்கன்னு இழிவுபடுத்தியவர். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா,
அம்பேத்கருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பொட்டி ஸ்ரீராமனுடைய வீரச்சாவுக்கு பிறகு அவருடைய பார்வை மாறுது. மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறாரு, மாநில வளர்ச்சி குறித்து பேசுகிறாரு. அதனால தான் அந்த மாநில உரிமைகள், மாநிலங்கள் பிரிவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது மாநிலங்களுடைய பிரிவு மட்டும் இல்லை, ஒரு தேசிய இனங்களுடைய அடையாளத்தை தான் அவர் சொல்கிறாரு. தேசிய இனங்கள், காஷ்மீர் வந்து 370 அப்படிங்கிறது இவர் இருக்கும்போது தான் அதை சொன்னாங்க. வெறும் காஷ்மீருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை அந்த அதிகாரம், நாகாலாந்தில் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனியான சிறப்பு அதிகாரம் இருக்குல்ல, அது எங்கேருந்து வந்தது? இவங்க எங்கேருந்து சேர்த்தாங்க? முதல்ல இந்தியா அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது? அப்போ இவர்கள் ஒற்றை ஆட்சியை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதே வந்து பொய், ஏமாற்று வேலை, அது ஆதாரமற்ற செய்தி முதல்ல. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ சொல்கிற செய்தி, இப்போ அவர் சொல்கிறார், பாஜக நண்பர் சொல்கிறாரு, நாங்கள் ராஜமன்னார் குழு வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ராஜமன்னார் குழுவுடைய பரிந்துரைகளை மிக முக்கியமானது, மத்திய அதிகாரத்துக்கான 154, 258 பிரிவு நீக்கப்பட வேண்டும் ராஜமன்னார் குழு. அந்த ராஜமன்னார் குழுவில் மிக முக்கியமாக கல்வியாளர் வந்து லட்சுமணசாமி முதலியார் இருந்தார், சந்திர ரெட்டி இருந்தாங்க. இந்த 3 பேரும் மிக வலிமையாக இந்த அவர் 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தாரு, 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்தாரு. கண்டிப்பா உங்களுக்கு நேரம் தர, உங்க கருத்தை வாங்கிட்டு பிரேக் போறேன். முழுமையா வந்து இந்த ராஜமன்னார் குழுனுடைய அறிக்கையில மிக முக்கியமாக வந்து மாநிலங்கள் மீதான அதிகார புகுத்தல், அதாவது மாநிலங்கள் மீது நீங்கள் அதிகாரத்தை செலுத்துறீங்களா, அதற்கான 256, 257, 391, 344 பிரிவை நீக்க வேண்டும். இது ராஜமன்னார் கமிட்டி. இதை வந்து பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நான் அந்த புள்ளியில தான் ஒரு கேள்வி வரும்ல, இதை எப்படி வந்து இந்த தீர்மானத்தை நாளைக்கு வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவது? இது ஏன் அரை நூற்றாண்டா மாநிலத்திற்கான சுயாட்சியை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியல? ஏன் சவாலா இருந்துச்சு? அந்த சவால் இன்னைக்கு அப்படியே தானே இருக்கு. அதை எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்காக தான் வந்து நீங்க வந்து 1983 ரஞ்சித் சிங் சர்க்காரியா கமிஷன் போடப்பட்டது. எப்படி இந்த உறவு எப்படி வந்து மேம்படுத்துறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதற்கு பிறகு 2007 வந்து மதன் மோகன் பூஞ்ச் தலைமையிலான அந்த கமிட்டி போடப்பட்டது. இந்த கமிட்டி எல்லாமே முதல்ல இந்தியாவில் ஒரு மாநில சுயாட்சி தொடர்பாக போர்க்குரல் எழுப்பப்பட்டதுன்னா அது தமிழ்நாட்டில் தான். இப்போ அப்படி ஒரு போர்க்குரல் எழுப்ப தான் மற்ற மாநிலங்கள் அது குறித்து பேசப்பட்டது. கேரளாவில் பேசப்பட்டாங்க, மேற்கு வங்காளத்தில் பேசுனாங்க, ஜோதிபாஸ் இருக்கும்போது பேசுனாங்க. அப்படின்னா எப்படி அது வந்து தொடர்றது? எல்லா இடங்களிலும் எங்களுக்கான உரிமை வேணும். இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக 10 மசோதாக்களையும் வந்து இன்னைக்கு வந்து மீட்டெடுத்திருக்குன்னா அது எங்கிருந்து வருது? அதை கோட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கோட் பண்ணுறாங்க. ரொம்ப மிக முக்கியமானது அது. அப்போ இந்த சூழலில் இன்னைக்கு வந்து இவர் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானத்தை, இந்த கமிட்டியை போடுவதன் மூலமாக எவ்வளவு மோசமாக மாநிலங்களுடைய உரிமைகள் அல்லது தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அப்போ இதில் வந்து மாநிலங்களுடைய உரிமைகள், மாநிலங்களுடைய அடையாளங்கள் போதும். மாநிலங்கள்னு சொல்கிறது தேசிய இனங்கள் தான். இந்த தேசிய இனங்களுடைய அடையாளங்களை வந்து எப்படியெல்லாம் அளிக்கிறாங்க அப்படிங்கிறத அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ராஜமன்னார் குழு கமிட்டி வந்து சொல்லுது. நீங்கள் வந்து மேலவை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்கள் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மாநில அரசே வந்து அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ராஜமன்னார் கமிட்டி போட்டது. கடந்த 2021 தேர்தல் அறிக்கையிலையும் வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி தேவை அப்படிங்கிறது மாநில உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக தான் நம்ம அதை வந்து பேசுகிறோம் ஒழிய, அதனால தான் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு தேசத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த பின்னணியிலிருந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நேர்மை இல்லை, கொஞ்சம் கூட நேர்மையற்ற ஒரு பேச்சு தான் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து மோடி குறித்து அவங்களுக்கு வந்து பெருமிதம் இருக்குது, அது அவருடைய உரிமை சார்ந்தது. ஆனால் இவர் போகும்போது தான் வந்து அமெரிக்காவில் வந்து கை காலில் விலங்கு மாட்டிக்கிட்டு அவர் நிறுத்தினாங்க. இவர் தான் வந்து 56 இன்ச்சு பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப முக்கியமானது, ஒரு நாட்டினுடைய இவரை வந்து பெரிய வீராதி வீரர், சூராதி சூரர்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் வந்து நீங்கள் வந்து போகிறீங்கல்ல, ஏன் கேட்குறீங்க? ஏன் வந்து உங்களால் வந்து அங்கே கேட்க முடியல அமெரிக்காவினுடைய அதிபரை? சீனாவினுடைய எல்லை பகுதியில் வந்து இந்தியாவினுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை கொஞ்சம் பேசுங்க, சீனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாராளுமன்றத்தில் பேசுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்குறாங்க, எங்களுடைய தலைவர் கேட்குறாங்க. நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா? இது எல்லாமே வந்து ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. மிக மோசமாக
ஒரு இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து நிறுத்தி வச்சு தலையில் மட்டும் வேற ஒரு படத்தை வச்சு இல்லை நான் காமெடிக்காக சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் தான் மோடி மீது கட்டமைக்கப்படுகிறது. உண்மையாவே ஆளுமை பிரதமர் இல்லைங்க, இல்லை தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஒரு ஆளுமை இருந்துச்சுன்னா ஏங்க இவ்வளவு பேரை நீங்க வந்து கை கால் கட்டி விலங்கு மாட்டிட்டு இருக்கீங்க? நீ கேட்கணுமா இல்லைங்களாங்க? ஒரு இந்தியர் தானங்க, ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவை அவமானப்படுத்தி பெருமை பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றேன். மாநில சுயாட்சி இப்ப கிடைக்கும் பட்சத்துல தொழிலுக்காக அன்றைக்கு அண்ணா குறிப்பிடும் போது தொழிலுக்காக கேட்டாரு, இன்னொரு வார்த்தையை குறிப்பிட்டார். இப்ப நீங்க அயலுறவு கொள்கையை சேர்த்து பேசினதுனால அண்ணா குறிப்பிட்டதுல இருந்தே அதை எடுக்கிறேன். அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு அப்படின்னா, உங்களுக்கு வலிமையான அதிகாரம் தேவைப்படும் போது, இப்ப சீனா அன்றைக்கு சீனா குறித்து அவர் விமர்சிக்கும் போது சொல்றாரு, சீனாவிற்கான வலிமையான அதிகாரம் உங்களுக்கு தேங்கும் போது உங்க பின்னாடி இத்தனை மாநிலங்களும் நிக்கதான் போகுது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அப்படியான ஒன்றாக இதை பார்க்கலையா? இது ஏன் வந்து எந்த புள்ளியில இது பிரிவினைவாதமாகவே, எப்போது மாநில சுயாட்சின்னு பேசினாலே பிரிவினைவாதம் அப்படிங்கிற புள்ளிக்கு எந்த இடத்துல நகருது? இல்ல, நீங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்து ராஷ்டிரம் பேசுவது பிரிவினைவாதம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆனால் மாநில உரிமைகள் பேசுவது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அல்ல. நான் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பேசுகிறீங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது மதச்சார்பற்ற நாடு. ஆனால் நீங்கள் கேட்குறது இந்து ராஷ்டிரம் கேட்குறீங்க. அப்போனா வந்து அது யார் பிரிவினைவாதம் பண்ணுறாங்க? யார்? பாஜக தான் அதை பண்ணுது. நாங்கள் கேட்குறது மாநில உரிமைன்னு எங்களுக்கான உரிமைகள் பேசுகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் வக்பு வாரிய திருத்த சட்டம் மிக ரொம்ப முக்கியமானது. அந்த சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செக்ஷன் 21 ABCD இந்த 4 பிரிவில் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான சரத்து. நீங்கள் அதை நீக்கியிருக்கிறீங்களா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தானே இருக்கீங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக தானே செயல்படுறீங்க. எப்படி நீங்கள் அம்பேத்கரை பற்றி நீங்கள் பேச முடியும்? முழுக்க மாநிலங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இந்தியா வந்து வலிமையாகும்? பேசுவோம். தங்கவரதராஜன் குறுக்கிட்டார். அதாவது சகோதரி இப்ப சொன்னார் சார், முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த தேசத்தினுடைய பிரதமர் வந்து ரொம்ப சிறுமியாக ராமதாஸ் சொன்ன வன்னியரசு சொல்றாங்க. நான் சொல்லிடுறேன். பாருங்க, இன்னைக்கு அருணாச்சல பிரதேசல டோக்லாம்ல உள்ள வந்துச்ச ராணுவம் விரட்டி நரேந்திர மோடி. அது மட்டும் கிடையாது, அவன் ஆக்கிரமிச்சது இல்லாம 1962 50 62 ரோடு போட்டு இருக்கான். நரேந்திர மோடி ஒரு இன்ச்சு கூட முடியாது. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு அது போல நம்முடைய காஷ்மீர்ல நம்முடைய ராணுவங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தின பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாடு நாடு அடிச்சுட்டு வந்தமே 56 நரேந்திர மோடி கடைசியாக சொல்லிடுறேன். நீங்க விமான தாக்கல் நடத்துறாரு அபிநந்தன். அப்புறம் அந்த விமானத்தை தாக்கிட்டு அந்த நாட்டை சிறைபிடிக்கப்பட்ட அபிநந்தனை 24 மணி நேரத்தில் நாட்டுக்குள்ள ஒப்படைக்கல என்று சொன்னா படு விளைவுகளை சந்திக்க வேண்டும் சொன்னாரு. 24 நேரத்தில் பாகிஸ்தான் ஒப்படைச்ச பாத்தீங்களா? 54 நேரத்துக்கு கொண்ட நரேந்திர மோடி. அதனால நாட்டு இறையாண்மை மீட்டெடுக்கிறது மோடி அரசாங்கம் ஒருவர்